இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் இருப்பார்களா? சூரி பேட்டியில் கூறிய அந்த தகவல் படு வைரல். சூரி தமிழ்நாட்டின் மதுரையில் பிறந்த ஒருவர். இவர் பழமையை என்றும் மறவாத நபர். தற்பொழுது கூட மதுரையில் ஒரு சிறிய பங்களா மாதிரி வீடை கட்டினார். அதில் தனது குடும்பங்கள் அனைவரும் விடுமுறைக்கு வந்தால் தங்குவதற்காகவே அந்த வீட்டை கட்டியுள்ளார். அதில் அனைவரும் சந்தோஷமாக நாட்களை கழித்து வருவர். சூரி பெரிய ஹீரோ என்றெல்லாம் அலட்டிக் கொள்ள மாட்டார். மக்களோடு மக்களாக மதுரையில் சாதாரணமாக பழகுபவர். அதனால்தானோ என்னவோ இவருக்கு சினிமா துறையில் பெரிய ஹீரோ லெவல் ஹிட் அடித்துள்ளது. இவர் ஹீரோவாக நடிக்கும் அனைத்து படங்களுமே செம ஹிட். காமெடி நடிகராக இருந்து தற்போது தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோவாக உருவாகி கொண்டிருப்பவர் சூரி. இவரது நடிப்பில் ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை பாகம் 1 திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றியை பெற்றது. இதனால் விடுதலை பாகம் 2 எப்போது ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் சூரியையும் வெற்றிமாறனையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே உள்ளனர். சினிமாவை நம்பி உண்மையாக உழைத்தால் சினிமா நிச்சயம் கைவிடாது என்பதுதான் விதி. அந்த சினிமா சூரியையும் கைவிடவில்லை. பல வருட நடிப்பு பசியில் கிடந்தவருக்கு சுசீந்திரன் பரோட்டா மூலம் சூரியின் பசியை ஆற்றினார். 50 பரோட்டாக்களை உண்ணும் காட்சியில் சூரி அதகளம் செய்ய வெண்ணிலா கபடிக்குழு படத்துக்கு அந்த சீன் அடையாளமானது. வெண்ணிலா கபடிக்குழுவிலிருந்து தனியே தெரிந்த சூரிக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தனது காமெடி திறமையை காட்ட சரசரவென்று முன்னணி நடிகர் என்ற இடத்துக்கு உயர்ந்தார். அதன் பலனாக ரஜினி, அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து காமெடியில் நடித்து கலக்கினார். முக்கியமாக சிவகார்த்திகேயனுடன் அவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் அனைத்துமே சிரிப்பு எமோஜி ரகம். காமெடி நடிகராக வலம் வந்த சூரியை வெற்றிமாறன் விடுதலை படத்தின் மூலம் கதையின் நாயகனாக அறிமுகப்படுத்தினார். கடந்த வருடம் வெளியான அந்த படத்தில் சூரியின் நடிப்பை பார்த்த ரசிகர்கள் அவர் வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் மட்டுமில்லை என்பதை உணர்ந்து கொண்டனர். ஆக்ஷன் காட்சிகளில் அசால்ட்டாக ரிஸ்க் எடுத்திருந்த சூரிக்கு விடுதலை அடுத்த அடையாளமாக மாறியிருக்கிறது. அடுத்ததாக நடித்த கருடன் படமும் மெகா ஹிட் அடித்தது. இதனையடுத்து கொட்டுக்காளி மற்றும் 7 கடல் 7 மலை ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் சூரி தனது மாமனார் குறித்து எமோஷனலாக பேசியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டி ஒன்றில், எனது மாமனார் ரொம்பவே எளிமையான மனிதர். எனது மனைவி கர்ப்பமாக இருந்த சமயத்தில் மாமனார்தான் பக்கபலமாக இருந்தார். நான் எவ்வளவு பணம் சம்பாதித்து கார் வாங்கியிருந்தாலும் என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதே இல்லை. மதுரையிலிருந்து சென்னைக்கு வரும்போதெல்லாம் வீட்டில் குளித்துவிட்டு அரசு பேருந்தில்தான் கிளம்பி செல்வார். காரை பயன்படுத்துமாறு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவ்வளவு வைராக்கியமும் எளிமையும் உடையவர் என் மாமனார் என கூறியுள்ளார். எவ்வளவுதான் நடிகர் சூரியின் இவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அவரும் பழமையை மறப்பதில்லை. அவரது மாமனாரும் உன்னுடைய மருமகன் இந்தளவில் இருக்கிறார் என்று அலட்டிக் கொள்ளாமல் எளிமையாக வாழ்கிறார் என்று அவர் பேட்டியில் கூறியது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.